வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்துட்டு செய்ய போகிறோங்க. இந்த ஸ்வீட் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதோட பதமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க. இதே போல் நம்ம செஞ்சு அசத்தலாம். இப்போ அந்த ஸ்வீட் வந்துட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு பேப்பர் அவல் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலையே வாஷ் பண்ணி அந்த தண்ணியை பூரா வடிகட்டி வச்சுருங்க. பாருங்கள், இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அதை வந்துட்டு பொன்னிறமாகிற மாதிரி வறுத்துட்டு எடுத்துக்கிறலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா கூட ஸ்கிப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு பவுலில் இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அவலை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ வந்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்துட்டு இது போல் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆற வச்சுக்கிற போகிறோம். வறுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இது போல் ஆறினதுக்கப்புறமா இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் ரவை பதத்துக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கோதுமை ரவை அது போல் இருக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் பிடிக்குதோ சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா கூட விட்டுறலாங்க. இப்போ இந்த தண்ணி வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அவலை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆனதுமே திக்காக ஆரம்பிக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. இதில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அவல் அளந்து எடுத்தோமோ அதே பங்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்துட்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சுகர் சேர்த்துனே இது போல் தண்ணியாக ஆரம்பிச்சுட்டு திருப்பியும் திக்காகுங்க. இப்போ இதை வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நெய்யும் வந்துட்டு அதிகமாக தேவைப்படாதுங்க. இப்போ நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாகவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்துருக்குறோம். ஆனாலும் இந்த ஸ்வீட் வந்துட்டு நெய்யை வந்துட்டு உறிஞ்சாது, அப்படியே பிரிஞ்சு தான் நிற்கும். நெய் வாசம் வந்துட்டு நல்லா தூக்கலாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுட சுட அவல் வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.